நமது லைன்ஸ் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 324C 2024-25 மாவட்ட ஆளுநர் தேர்வு PMJF டாக்டர் ஆர். நித்யானந்தம் அவர்கள் பற்றிய ஒரு சிறு காணொளி தொகுப்பை பார்க்கலாம். நம் ஆளுநர் தென்னை நகரமாம் பொள்ளாச்சியின் அருகில் அமைந்துள்ள ரெட்டியாரூர் எனும் சிற்றூரில் பாரம்பரிய விவசாய குடும்பத்தைச் சார்ந்த தெய்வத்திரு ராமசாமி ஐயா, திருமதி கௌசல்யா அம்மையார் அவர்களுக்கு மூத்த மகனாக பிறந்தவர். இவர் சிறுவயதிலிருந்தே பொதுநலம் மற்றும் இறைபக்தியில் மிகுந்த நாட்டமுள்ளவர். இவர் தன்னுடைய பள்ளிப் படிப்பை கரூர் பசுபதி ஈஸ்வரர் கோவில் அருகில் உள்ள பால பள்ளிக்கூடத்தில் தொடங்கினார். அதன் பின்பு மதுரை ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலும், அதன் பிறகு அவருடைய RVS மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலும், அதன் பின்பு RVG மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மேல்நிலை படிப்பை முடித்தார். இந்தியாவின் தலைசிறந்த கல்லூரிகளில் ஒன்றான தி அமெரிக்கன் கல்லூரி மதுரையில் தனது இளங்கலை தாவரவியல் படிப்பை முடித்தார். பின்பு முதுகலை MBA பட்டப்படிப்பை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கொங்கு பொறியியல் கல்லூரியில் பயின்றார். அதன் பிறகு தனது MPhil படிப்பை சேலம் மாவட்டம் விநாயகா மிஷன் கல்லூரியில் பயின்றார். பின்பு தனது PhD முனைவர் பட்டத்தை CNJ யூனிவர்சிட்டி ஷிலாங்கில் பெற்றார். இவர் தன்னுடைய இளமை காலம் தொட்டு சமுதாய சேவையில் மிகுந்த ஆர்வமும் அக்கறையும் கொண்டவர். குறிப்பாக இளங்கலை படிக்கும் பொழுதே NSSல் இணைந்து NSSின் லீடராக பணியாற்றி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட NSS மாணவ மாணவிகளுக்கு தலைமை ஏற்று நடத்தியிருக்கிறார். படிக்கும் பொழுதே குருதி கொடையும் செய்திருக்கிறார். குறிப்பாக மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையிலிருந்து இவருக்கு தி பெஸ்ட் ஹியூமனிடேரியன் அவார்டு கிடைக்கப் பெற்று கௌரவிக்கப்பட்டார். மேலும் இவர் தன்னுடைய படிப்பை முடித்து தன்னுடைய தகப்பனார் உருவாக்கிய RVS மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராமு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கினார். பின்பு தன்னுடைய தகப்பனாருடைய நிர்வாகத்திற்கு துணை நின்று செயலாளராக RVS அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலராக உயர்ந்தார். இந்து சமய அறநிலைத்துறையின் அர்த்தநாரிபாளையம் அருள்மிகு அழகு திருமலைராய பெருமாள் திருக்கோவில் அறங்காவலராக பொறுப்பு வகித்து வருகிறார். இவர் தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக நம்முடைய இலங்கை தமிழர்கள் மிகவும் மோசமான போர்க்கால சூழ்நிலையில் இருந்த பொழுது அவர்களை நேரடியாக சந்தித்து அங்கு உள்ள ஒரு கிராமத்தில் 100 குழந்தைகளை தன்னுடைய கல்லூரிக்கு வரவழைத்து அத்தனை குழந்தைகளுக்கும் பட்டப்படிப்பை முடிக்க வைத்தவர். இன்று அத்தனை பேரும் இலங்கை அரசாங்கத்தால் அரசு வேலை பெற்று வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய ராயல் கவர்ன்மெண்ட் ஆஃப் பூட்டானிலிருந்தும் 100 குழந்தைகளை படிக்க வைத்துள்ளார். அதில் இன்றைக்கு சிலர் டெப்யூட்டி கலெக்டராக பணியாற்றி வருகிறார்கள். மேலும் இவர் தன்னுடைய கல்லூரியில் வருடம்தோறும் 25 லட்சம் ரூபாய்க்கு குழந்தைகளுக்கு பல சலுகைகளை வழங்கிக் கொண்டு வருகிறார். அன்பு நண்பர்களே, இவருடைய இந்த மனித சேவையை பாராட்டி இலங்கை திறந்தவெளி பல்கலைக்கழகம் இவருக்கு மனித சேவைக்கான டாக்டரேட் பட்டத்தை வழங்கியது. ஆக இவர் 2 டாக்டரேட் பட்டம் பெற்றவர். இவருடைய திருமணம் ஈரோடு மாவட்டம் தெய்வத்திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் அம்சாராணியின் மகள் டாக்டர் சாய்பிரியா அவர்களை 1997இல் கரம் பிடித்து சீரான குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார். அவர்களுக்கு ஸ்ரீஹரி முரளி என்கிற ஒரு மகன் உள்ளார். சமீபத்தில் நமது ஆளுநரின் செயல்பாட்டைக் கண்டு தமிழ்நாடு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ஆஃப் அசோசியேஷன் முதன்முறையாக பாரதியார் பல்கலைக்கழகத்தின் செனட் மற்றும் சிண்டிகேட் உறுப்பினர்களுக்கான போட்டியில் நம்முடைய ஆளுநரை பங்கேற்க வைத்து அவரை வெற்றி பெறவும் செய்தனர். வெற்றி பெற்று 3 ஆண்டு காலம் கரைபடியாத கரங்களோடு சிறு குறையுமின்றி பணியாற்றியவர் நம் ஆளுநர். மேலும் இன்று வரை தமிழ்நாடு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்டினுடைய பொருளாளராக இருந்து வருகிறார். மேலும் கோவை தெற்கு மாவட்ட கொக்கோ அசோசியேஷனுடைய தலைவராகவும் இருந்து வருகிறார். மேலும் பொள்ளாச்சி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிர்வாகக் குழுவின் ஸ்பெஷல் இன்வைட்டியாக இருந்து வருகிறார். ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனுடைய நிரந்தர லைஃப் மெம்பராகவும் இருக்கிறார். அது மட்டுமின்றி
ISOவினுடைய ஆடிட்டராக இருந்து வருகிறார். மிகச்சிறந்த பேச்சாளர்களில் ஒருவரான மதிப்பிற்குரிய சாலமன் பாப்பையா அவர்களின் சிறந்த மாணவராக பல மேடைகளில் பேசியுள்ளார். புதிய பரிமாணமாக RKN டிரான்ஸ்குயின் என்ற டிராவல்ஸ் நிறுவனத்தை தொடங்கி சிறப்பாக நடத்தி வருகிறார். லைன்ஸ் ஹிஸ்டரி. நமது ஆளுநர் 2008-2009 ஆண்டு பொள்ளாச்சி லிபர்ட்டி லைன்ஸ் சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து 2009 முதல் 2012 வரை சங்கத்தின் இயக்குநராகவும் 2012-13 ஆண்டின் முதல் துணைத் தலைவராகவும் 2013-14 ஆண்டின் தலைவராகவும் பதவி வகித்தார். 2014-15 ஆண்டில் பொள்ளாச்சி மத்திய லைன்ஸ் சங்கத்தின் பட்டயத் தலைவராகவும் மண்டலத் தலைவராகவும் பதவி வகித்தார். 2017-18 மாவட்ட அமைச்சரவை பொருளாளராகவும் 2020-21 GMT ஒருங்கிணைப்பாளராகவும் 2021-22 GLT ஒருங்கிணைப்பாளராகவும் சிறப்பாக பணியாற்றினார். 2022-23 ஆண்டில் போட்டியின்றி மாவட்டத்தின் 2ஆம் துணை ஆளுநராக நமது அனைவரின் ஆதரவோடும் அன்போடும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்பு நண்பர்களே, நம்முடைய ஆளுநர் மிகச்சிறந்த தொலைநோக்கு பார்வையுள்ளவர். இத்தகைய மனிதர் லைன்ஸ் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 324C ஆளுநர் பதவி ஏற்பதில் நாம் அனைவரும் பெருமிதம் கொள்கிறோம்.